வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. துவாபர யுகத்துக்கும் நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நவீன காலத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஆச்சரியமான தொடர்பை பத்தி தான் இந்த விளக்க தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். குறிப்பா பூரி ஜெகநாதர் கோவிலுக்குள்ள பல நூற்றாண்டுகளா மறைச்சு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பழமையான ரகசியத்தை பத்தி பேச போறோம். இது வெறும் செவிவழி செய்தி இல்லைங்க, பல கோடி மக்களோட நம்பிக்கையோட கலந்த ஒரு நிஜம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட சடங்குக்காக ஒரு முழு நகரத்தோட கரண்டிய அரசாங்கம் திட்டமிட்டு கட் பண்றாங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். ஒடிசாவில் இருக்கிற பூரி நகரத்துல இதுதான் நடக்குது. எந்த ஒரு தொழில்நுட்ப கோளாறும் இல்லாம அரசாங்கமே திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட ராத்திரியில முழு நகரத்தையும் இருள்ல மூழ்கடிக்குது. அதுவும் எதற்காக? ரொம்ப ரொம்ப ரகசியமா பாதுகாக்கப்படுற ஒரு பழமையான சடங்கிற்காக. சரி, இந்த பெரிய கோவில் மர்மம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். அந்த குறிப்பிட்ட ராத்திரியில பூரி நகரமே கும்மிருட்டுல மூழ்கிடும். கோவில சுத்தி எக்கச்சக்கமான பாதுகாப்பு போடப்பட்டிருக்கும். உள்ள என்ன நடக்குதுன்னு வெளியுலகத்துக்கு ஒரு சின்ன தகவல் கூட கசியாதபடி கருவறைக்குள்ள மிகச் சிலருக்கு மட்டும்தான் அனுமதி தரப்படும். இந்த இருள் எதையும் மறைக்கிறதுக்காக இல்ல, மனித கண்களால் பார்க்கக்கூடாத ஒரு மாபெரும் சக்திய பாதுகாக்கிறதுக்காக. இந்த மர்மத்தோட ஆரம்பம் எங்க இருக்கு தெரியுமா? ஸ்ரீ கிருஷ்ணரின் விடைபெறுதல் நிகழ்வுல தான். அதாவது துவாபர யுகத்தோட முடிவுல பிரபாச தீரத்துல ஒரு வேடனோட அம்பு பட்டு ஸ்ரீகிருஷ்ணர் தன்னோட மனித உடலை நீத்தார்னு புராணங்கள் சொல்லுது. அதுக்கப்புறம் பாண்டவர்கள் அவருக்கு தகனச் சடங்குகள் செய்றாங்க. நெருப்பு மூட்டப்பட்டு உடல் எரியத் தொடங்குது. ஆனா அங்கதான் சயின்ஸுக்கே சவால் விடுற மாதிரி மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விசித்திரமான விஷயம் நடக்குது. இதுல ரொம்ப ஆச்சரியமான முரண்பாடு என்னன்னா, கிருஷ்ணரோட உடல் முழுசா எரிஞ்சு இயற்கையோட பஞ்சபூதங்கள்ல கடந்துடுச்சு. ஆனா அவரோட இதயம் மட்டும் நெருப்புல எரியவே இல்லை. அது எரியாதது மட்டும் இல்லாம ஒரு உலோக துண்டு மாதிரி தொடர்ந்து சில அதிர்வுகளை, அதாவது வைப்ரேஷன்ஸை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கு. இந்த இடத்துல தான் நம்ம தேடலோட மையப்பகுதியான பிரம்ம பதார்த்தம் மர்மத்துக்கு வரும். அப்படி எரியாம கிடைச்ச அந்த இதயத்தை தான் புராணங்கள் பிரம்ம பதார்த்தம் அப்படின்னு சொல்லுது. இது ஏதோ சாதாரண பழங்கால பொருள் கிடையாதுங்க. இது தொடர்ந்து அதிர்வுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற அபாரமான சக்தி கொண்ட ஒரு உயிரோட்டமான பொருள்னு சொல்லப்படுது. எந்த உலகியல் பொருளையும் போல இல்லாம ஒரு தனித்துவமான காந்த உலோகத்தன்மையோட இது இன்னிக்கும் செயல்பட்டுட்டு இருக்கு. இந்த ஆற்றல் வாய்ந்த பிரம்ம பதார்த்தத்தோட பயணம் ரொம்பவே நீளமானது. எரியாத அந்த இதயத்தை பாண்டவர்கள் ரொம்ப மரியாதையா பிரம்மாண்டமான கடல்ல மூழ்கடிச்சாங்க. அது கடல் நீரோட்டங்கள் வழியா ரொம்ப காலம் பயணிச்சு கடைசியா ஒரு மரக்கட்டை, அதாவது தாறு வடிவத்துல ஒடிஷா கடற்கரைக்கு வந்து சேர்ந்துச்சு. அந்த குறிப்பிட்ட மரக்கட்டைய வச்சுதான் இன்னைக்கு நாம பாக்குற பூரி ஜெகநாதரோட முதல் சிலைய செதுக்கினாங்க. இப்ப நம்ம மறுபடியும் நிகழ்காலத்துக்கு வருவோம். இந்த பூரி நவகழேபர உற்சவம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாமா? இங்க 12 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு 12 வருஷத்துக்கும் ஒரு முறை பூரி ஜெகநாதர் கோவில்ல நவ கலேவர உற்சவம் நடக்கும். நவ கலேவரம்னா புதிய உடலை ஏத்துக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது பழைய மரச்சிலைகளை மாத்திட்டு புனிதமான மரங்களால் செதுக்கப்பட்ட புது சிலைகளை வைப்பாங்க. இது பல மாசங்கள் நீடிக்கிற ஒரு மாபெரும் ஆன்மீக பணி. இந்த பழைய சிலைய அகற்றிட்டு புது சிலைய வைக்கும்போதுதான் நான் முதல்ல சொன்ன அந்த இருண்ட இரவோட உண்மையான மர்மம் சுருள விழுது. பழைய சிலையோட வயிற்றுப்பகுதியில பத்திரமா வைக்கப்பட்டிருக்கிற அந்த பிரம்ம பதார்த்தத்தை புது சிலையோட வயிற்றுப்பகுதிக்கு மாத்தணும். இந்த அதிரகசியமான சடங்க செய்யறதுக்காகத்தான் அந்த முழு நகரத்தோட கரண்டையும் கட் பண்றாங்க. இதை ஏதோ சாதாரணமாக வெறும் கையில எடுத்து மாத்திர முடியாது. இதற்கான பாதுகாப்பு நடைமுறைகள் ரொம்பவே கடுமையானவை. கோவில்ல இருக்கிற 3 முக்கிய அர்ச்சகர்கள் மட்டும்தான் நள்ளிரவுல அந்த இருட்டான கருவறைக்குள்ள போக அனுமதிக்கப்படுவாங்க. அந்த பொருளை அவங்க பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க கண்கள் இறுக்கமா கட்டப்பட்டிருக்கும். நேரடியா தொட்டுடக்கூடாதுன்னு கைகள்லயும் தடிமனான துணிகளை சுத்திருப்பாங்க. அந்த இருட்டுல இந்த சடங்கு செய்யற அர்ச்சகர்களோட அனுபவங்கள் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இதோட வீரியம் எந்த அளவுக்கு அதிகம்னா, இந்த பிரம்ம பதார்த்தத்தை யாராவது நேரடியா பார்த்துட்டாலோ இல்ல பாதுகாப்பே இல்லாம வெறும் தோலால் தொட்டுட்டாலோ உடனடி மரணம் நிச்சயம்னு கோவில் மரபுகள் ரொம்ப தீவிரமா எச்சரிக்குது. மனித உடலால அந்த ஆற்றலை தாங்கிக் கொள்ளவே முடியாது. அந்த அர்ச்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் கவனிங்க. கைகள்ல தடிமனான துணிய சுத்திட்டு அத புடிக்கும்போது அது ஏதோ உயிரற்ற கல் மாதிரியோ மரக்கட்டை மாதிரியோ இல்லையா. கையில ஒரு உயிருள்ள நெழிஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு பாம்பு புடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விசித்திரமான சிலர் போட்டும் உணர்வை அது கொடுக்குதுன்னு அவங்க சொல்றாங்க.
அர்ச்சகர்கள் உணர்ற இந்த சிலிர்ப்பூட்டும் அதிர்வுகளும் அந்த பொருளோட தன்மையும் தான் இன்னைக்கு கோடிக்கணக்கான பக்தர்களோட நம்பிக்கைக்கு ஆணிவேரா இருக்கு. அந்த பிரம்ம பதார்த்தம் துவாபர யுகத்துல வாழ்ந்த ஸ்ரீகிருஷ்ணரோட உண்மையான இன்னும் துடிச்சுக்கிட்டு இருக்கிற இதயம்தான் அப்படின்னு மக்கள் ரொம்ப ஆழமா நம்புறாங்க. இது வெறும் பக்தி மட்டும் அல்ல, பல நூற்றாண்டுகளா தொடரும் ஒரு ஆழமான உணர்வு பிணைப்பு. ஆனா இந்த பிரம்ம பதார்த்தத்தோட தாக்கம் கருவறையோடு முடிஞ்சிடுச்சா? இல்ல. இந்த எஞ்சி இருக்கும் மர்மங்கள் என்னென்ன பார்க்கலாம். கோவிலோட உச்சியில உள்ள பிரதான கொடி எப்போதுமே காத்து வீசுற திசைக்கு சரியா எதிர் திசையில தான் பறக்கும். இது சயின்ஸுக்கே முரணானது. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பறவையும் அந்த பிரதான கோபுரத்துக்கு மேல பறக்கிறதே இல்ல. கருவறையில் இருக்கிற அந்த பிரம்மாண்டமான காந்த மற்றும் ஆன்மீக ஆற்றல் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு பக்தர்கள் நம்புறாங்க.